ஹாய் ஹால் எளிய வார்த்தைகளை பார்க்க போகிறோம். அது சம்மந்தப்பட்ட வாக்கியங்களையும் பார்க்க போகிறோம். குழுனா வந்து பார்த்திங்கன்னா குரூப் அப்படின்ற அர்த்தம் தருது. வரலாறுனா அதுக்கான வார்த்தை ஹிஸ்ட்ரி அப்படின்ற வார்த்தை வந்து வருது. வீட்டு பாடம்னா பார்த்தீங்கன்னா ஹோம் ஒர்க் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். கை இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டுன்ற வார்த்தை வந்து வரும். இலக்கணம் அதாவது கிராமர், இங்கிலீஷ் கிராமர்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். இப்பொழுது அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவ் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. அழகான இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூட்டிஃபுல் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. பிரகாசமாக சூரியன்லாம் பிரகாசமாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதான் பிரைட்லி அப்படின்ற வார்த்தை வந்து வருது. கனமாக எவிலி, இந்த பாத்திரம்லாம் கனமாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதான் பாடம் லெசன். கதைகள் ஸ்டோரிஸ்ன்ற வார்த்தை வந்து வருது. சவாரி இந்த குதிரை சவாரிலாம் செய்வோம் இல்லைங்களா, அதுதான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைடுன்ற வார்த்தை வந்து வருது. செய்தித்தாள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். ஒன்றாக அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுகெதர் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. காய்கறிகள் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். சூடாக அதாவது டீ சூடாக இருக்குது, காஃபி சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதான் ஹாட் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. திசைனா வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன். ஆச்சரியம்னா வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ்ன்ற வார்த்தை வந்து வருது. கோபம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிரின்ற வார்த்தை வந்து வருது. உற்சாகமாக அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸைட்டட் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. பூங்கா பார்க்குன்ற வார்த்தை வந்து வரும். செய்து கொண்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூயிங் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. முன்பு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஃபோர் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். சமைத்து கொண்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குக்கிங்ன்ற வார்த்தை வந்து வருது. விளையாட்டு மைதானம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளே கிரவுண்ட் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். பயணம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராவல் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. சந்தை மார்க்கெட் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். எழுந்துரு காலைல எழுந்துரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கப்ன்ற வார்த்தை வந்து வரும். வலுவாக இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்லி அப்படின்ற வார்த்தை வந்து வருது. காலை உணவுனா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். காரமான உணவு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பைசி ஃபுட் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. சுத்தம்னா வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன். கழுவுனா வந்து பார்த்தீங்கன்னா வாஷ்ன்ற வார்த்தை வந்து வருது. கையால் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பை ஹேண்ட் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. இப்போ கையால் துணி துவைக்கிறதுக்குலாம் நம்ம என்ன பை ஹேண்ட் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். பழம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டுன்ற வார்த்தை வந்து வருது. அடுப்புனா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். போ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோன்ற வார்த்தை வந்து வருது. வேலினா வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்ஸ், வீட்டை சுற்றி போடுவோம் இல்லைங்களா பாதுகாப்புக்கு, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்ஸுன்ற வார்த்தை வந்து வருது. மாற்று இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டுங்க இதை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதான். தரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோருன்ற வார்த்தை வந்து வரும். துடை வைப்புன்ற வார்த்தை வந்து வருது. தரை தொடைங்க, இந்த பால் கொட்டிடுச்சுன்னா தொடைங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதான். நட இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்குன்ற வார்த்தை வந்து வருது. இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈட்டுன்ற வார்த்தை வந்து வரும். வார இறுதி நாட்கள் இந்த சாட்டர்டே சண்டேலாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்கெண்ட்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். விளையாடு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே அப்படின்ற வார்த்தை வந்து வருது. ஆராய்ச்சி ரிசர்ச்ன்ற வார்த்தை வந்து வரும். புறக்கணி இக்னோர்ன்ற வார்த்தை வந்து வரும். சரி செய்தல் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்ன்ற வார்த்தை வந்து வருது. காட்டுனா வந்து ஷோ அப்படின்ற வார்த்தை வந்து வரும். நீ வாங்கின எதோ வாங்கியிருக்கியா காட்டுமா எனக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். அதுக்கு வந்து ஷோன்ற வார்த்தை வந்து வருது. நீச்சல் அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விம் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். இடது கை இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. நில் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டுன்ற வார்த்தை வந்து வரும். பார்வையாளர்கள் நம்ம ஒரு இடத்த போய் பார்ப்போம் இல்லைங்களா, மியூசியத்தெல்லாம் போய் பார்ப்போம் இல்லைங்களா, அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா விசிட்டர் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. ரயில் கட்டணங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஃபேர்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. இடையே இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிட்வீன் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். நேரடி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. அருங்காட்சியகம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூசியம் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். எழுத்துரு அளவு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ் அப்படின்றது வரும். சிறிய இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் அப்படின்றது வரும். பெரிய இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லார்ஜ் அப்படின்றது வரும். நிகழ்வு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கேஷன் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. அனுபவம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. கட்டுப்பாடு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். இப்போ பார்த்த வார்த்தைகளுடைய வாக்கியத்தையும் பார்ப்போம். நம்மளுக்கு நல்லா மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆகும் அந்த வார்த்தைகள். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். வி ஆர் ஒர்க்கிங் இன் குரூப்ஸ். நாங்கள் குழுக்களாக வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். வி ஆர் ஒர்க்கிங் இன் குரூப்ஸ். வி ஆர் ஒர்க்கிங்னா வந்து நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இன் குரூப்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா குழுக்களாக அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. ஷி இஸ் ரீடிங் எ ஹிஸ்ட்ரி புக். அவள் ஒரு வரலாற்று புத்தகத்தை படித்து கொண்டு இருக்கிறாள். ஷி இஸ் ரீடிங்னா வந்து பார்த்தீங்கன்னா அவள் படித்து கொண்டு இருக்கிறாள். எ ஹிஸ்ட்ரி புக்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்று புத்தகத்தை. ஐ ஃபர்காட் மை ஹோம் ஒர்க். நான் வந்து என்னுடைய வீட்டு பாடத்தை மறந்துட்டேன். ஐ ஃபர்காட்னா நான் மறந்துட்டேன். மை ஹோம் ஒர்க்னா என்னுடைய வீட்டு பாடத்தை. He raises his hand to answer. அவன் வந்து பதில் சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கையை வந்து உயர்த்தறான்.
ஹி ரைசஸ் இஸ் ஹேண்ட்னா வந்து அவன் அவனுடைய கையை வந்து உயர்த்தலாம். டு ஆன்சர்னா வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்ல. ஐ எம் ஸ்டடியிங் இங்கிலீஷ் கிராமர். நான் ஆங்கில இலக்கணம் வந்து படித்துக்கொண்டு இருக்கிறேன். ஐ எம் ஸ்டடிங்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் படித்துக்கொண்டு இருக்கிறேன், படிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கிலீஷ் கிராமர்னா ஆங்கில இலக்கணம். வாட் டைம் இஸ் இட் நவ்? இப்பொழுது நேரம் என்ன? வாட் டைம்னா என்ன நேரம் அப்படின்னு நடந்தது. நவ்னா இப்பொழுது. இட் இஸ் எ பியூட்டிஃபுல் சனி டே. இது ஒரு அழகான வெயில் நாள். இட் இஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கிறது. பியூட்டிஃபுல் சனி டேனா வந்து பார்த்தீங்கன்னா வெயில் உள்ள அழகான நாளாக இருக்கிறது அப்படின்னு நடந்தது. இந்த சன் இஸ் ஷைனிங் பிரைட்லி. சூரியன் பிரகாசமாக பிரகாசித்து கொண்டு இருக்கிறது. இந்த சன் இஸ் ஷைனிங்னா வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் பிரகாசித்து கொண்டு இருக்கிறது. பிரைட்லினா வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசமாக அப்படின்னு நடந்தது. இட் இஸ் ரைனிங் ஹெவிலி அவுட் சைடு. வெளியே பலத்த மழை பெய்து கொண்டு இருக்கிறது. இட் இஸ் ரைனிங்னா வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்து கொண்டு இருக்கிறது. ஹெவிலி அவுட் சைட்னா வந்து பார்த்தீங்கன்னா பலமாக வெளியே அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. மை டீச்சர் எக்ஸ்பிளைன்ஸ் த லெசன். என்னுடைய ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா பாடத்தை விளக்குறாங்க. மை டீச்சர்னா என்னுடைய ஆசிரியர். எக்ஸ்பிளைன்ஸ் த லெசன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாடத்தை விளக்குகிறார் அப்படின்னு அர்த்தம் தருது. கிராண்ட்மா டெல்ஸ் அமேசிங் ஸ்டோரிஸ். பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான கதைகளை சொல்கிறாங்க. கிராண்ட்மானா பாட்டி. டெல்ஸ் அமேசிங் ஸ்டோரிஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான கதைகளை சொல்கிறார் அப்படின்னு அர்த்தம் தருது. மை பிரதர் ரைட்ஸ் இஸ் பைசைக்கிள். என்னுடைய சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளை வந்து ஓட்டிட்டு போகிறாரு. மை பிரதர் ரைட்ஸ்னா வந்து என்னுடைய சகோதரர் ஓட்டுகிறார். ஹிஸ் பைசைக்கிள்னா வந்து அவருடைய மிதிவண்டியை இல்லை சைக்கிளை அப்படின்னு அர்த்தம் தருது. மை ஃபாதர் ரீட்ஸ் த நியூஸ் பேப்பர். என்னுடைய அப்பா வந்து செய்தித்தாள் படிக்கிறாரு. மை ஃபாதர் ரீட்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்பா படிக்கிறாரு. நியூஸ் பேப்பர்னா செய்தித்தாள். வி ஆர் ஹேவிங் டின்னர் டுகெதர். நாங்கள் ஒன்றாக இரவு உணவு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். வி ஆர் ஹேவிங்னா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. டின்னர் டுகெதர்னா வந்து பார்த்தீங்கன்னா இரவு உணவை ஒன்றாக. ஷீ இஸ் கட்டிங் வெஜிடபிள்ஸ். அவள் காய்கறிகளை வெட்டி கொண்டு இருக்கிறாள். ஷீ இஸ் கட்டிங்னா வந்து பார்த்தீங்கன்னா அவள் வெட்டி கொண்டு இருக்கிறாள். வெஜிடபிள்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிகளை. ஷீ இஸ் ட்ரிங்கிங் ஹாட் காஃபி. அவள் சூடான காஃபியை வந்து குடித்து கொண்டு இருக்கிறாள். ஷீ இஸ் ட்ரிங்கிங்னா வந்து பார்த்தீங்கன்னா அவள் குடித்து கொண்டு இருக்கிறாள். ஹாட் காஃபினா வந்து பார்த்தீங்கன்னா சூடான காஃபியை. ஹி ஃபீல்ஸ் கன்ஃபியூஸ்ட் அபவுட் டைரக்ஷன்ஸ். அவன் திசைகளை குறித்து இது கிழக்கா மேற்கா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் தருது. ஹி ஃபீல்ஸ் கன்ஃபியூஸ்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் குழப்பமாக உணர்கிறார். அபவுட் டைரக்ஷன்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா திசைகளை பற்றி. ஷீ இஸ் சர்ப்ரைஸ்ட் பை த நியூஸ். செய்தியை கேட்டு அவள் வந்து ஆச்சரியப்பட்டா. ஷீ இஸ் சர்ப்ரைஸ்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா அவள் ஆச்சரியமானாள் அப்படின்னு அர்த்தம் தருது. பை த நியூஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா செய்தியை கேட்டு செய்தியால் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. ஐ எம் ஆங்க்ரி அபவுட் திஸ் ப்ராப்ளம். இந்த பிரச்சனையால் நான் வந்து கோவமாக இருக்கேன். ஐ எம் ஆங்க்ரினா வந்து பார்த்தீங்கன்னா நான் கோவமாக இருக்கேன். அபவுட் திஸ் ப்ராப்ளம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையால் அப்படின்னு அர்த்தம் தருதுங்க. ஹி இஸ் எக்ஸைட்டட் அபவுட் த பார்ட்டி. அவன் விருந்து பற்றி உற்சாகமாக இருக்கிறான். ஹி இஸ் எக்ஸைட்டட்னா வந்து பார்த்தீங்கன்னா அவன் உற்சாகமாக இருக்கான். அபவுட் த பார்ட்டினா வந்து பார்த்தீங்கன்னா விருந்தை பற்றி. தே ஆர் பிளேயிங் இன் த பார்க். அவர்கள் பூங்காவில் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். தே ஆர் பிளேயிங்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். இந்த பார்க்னா வந்து பார்த்தீங்கன்னா பூங்காவில் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. ஐ ஆம் டூயிங் மை ஹோம்ஒர்க் நவ். இப்பொழுது என் வீட்டு பாடத்தை நான் செய்து கொண்டு இருக்கிறேன். ஐ எம் டூயிங்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் செய்து கொண்டு இருக்கிறேன். மை ஹோம்ஒர்க் நவ்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வீட்டு பாடத்தை இப்பொழுது அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. ஹீ டேக்ஸ் எ ஷவர் பிஃபோர் பெட். அவன் வந்து படுக்கைக்கு செல்றதுக்கு முன்னாடி குளிக்கிறான். தூங்க போகிறதுக்கு முன்னாடி குளிக்கிறான் அப்படின்னு அர்த்தம் தருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஹீ டேக்ஸ் எ ஷவர்னா வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து குளிக்கிறான் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. பிஃபோர் பெட்னா வந்து பார்த்தீங்கன்னா படுக்கைக்கு செல்வதற்கு முன், தூங்க செல்வதற்கு முன் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. ஷீ இஸ் குக்கிங் டின்னர் இன் த கிச்சன். அவள் சமையலறையில் இரவு உணவு சமைத்து கொண்டு இருக்கிறாள். ஷீ இஸ் குக்கிங்னா வந்து பார்த்தீங்கன்னா அவள் சமைத்து கொண்டு இருக்கிறாள். டின்னர் இன் த கிச்சன்னா இரவு உணவை சமையல் அறையில் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. தே வாக் டு ஸ்கூல் டுகெதர். அவர்கள் வந்து ஒன்றா பள்ளிக்கு நடந்து போகிறாங்க. தே வாக்னா வந்து அவர்கள் நடந்து செல்கிறார்கள். டு ஸ்கூல் டுகெதர்னா வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு ஒன்றாக. தே ஆர் பிளேயிங் அட் த பிளே கிரவுண்ட். அவர்கள் விளையாட்டு மைதானத்தில் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள்.
தே ஆர் பிளேயிங்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். அடுத்த பிளே கிரவுண்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு மைதானத்தில். ஷீ இஸ் டிராவலிங் டு ஜப்பான். அவள் ஜப்பானுக்கு பயணம் செய்து கொண்டு இருக்கிறாள். ஷீ இஸ் டிராவலிங்னா அவள் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாள். டு ஜப்பான்னா ஜப்பானுக்கு அப்படின்னு அர்த்தம் தருது. ஹி இஸ் ஷாப்பிங் அட் த மார்க்கெட். அவன் சந்தையில் பொருட்களை வாங்கி கொண்டு இருக்கிறான். ஹி இஸ் ஷாப்பிங்னா வந்து பார்த்தீங்கன்னா அவன் பொருட்களை வாங்கி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. அட் த மார்க்கெட்னா சந்தையில். ஐ வேக் அப் அட் 6:30. நான் 6:30 மணிக்கு எழுகிறேன். ஐ வேக் அப் நான் எழுகிறேன். அட் 6:30 நான் வந்து பார்த்தீங்கன்னா 6:30 மணிக்கு. த விண்ட் இஸ் ப்ளோயிங் ஸ்ட்ராங்லி. காற்று வந்து பலமாக வீசிக்கொண்டு இருக்கிறது. இந்த விண்ட் இஸ் ப்ளோயிங்னா வந்து பார்த்தீங்கன்னா காற்று வீசிக்கொண்டு இருக்கிறது. ஸ்ட்ராங்லி பலமாக. மை மதர் இஸ் குக்கிங் பிரேக்ஃபாஸ்ட். என் அம்மா காலை உணவை சமைத்து கொண்டு இருக்கிறார். மை மதர் இஸ் குக்கிங்னா என்னுடைய அம்மா சமைத்து கொண்டு இருக்கிறார். பிரேக்ஃபாஸ்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா காலை உணவை. ஐ டோன்ட் லைக் ஸ்பைசி ஃபுட். எனக்கு காரமான உணவு பிடிக்காது. ஐ டோன்ட் லைக்னா எனக்கு பிடிக்காது. ஸ்பைசி ஃபுட்னா வந்து பார்த்தீங்கன்னா காரமான உணவு. ஐ கிளீன் இட். நான் அதை சுத்தம் செய்கிறேன். ஐ கிளீன்னா நான் சுத்தம் செய்கிறேன். இட்னா வந்து அதை. ஐ வாஷ் க்ளோத்ஸ் பை ஹேண்ட். நான் கையால் துணிகளை துவைக்கிறேன். ஐ வாஷ் க்ளோத்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் துணிகளை துவைக்கிறேன். பை ஹேண்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா கையால் அப்படின்னு அர்த்தம் தருது. ஐ வாஷ் த ஃப்ரூட். நான் வந்து பழங்களை கழுவுறேன். ஐ வாஷ்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கழுவுறத மீனிங் கொடுக்குது. இதுக்கு முன்னாடி வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா துவைக்கிற மீனிங் உங்களுக்கு கொடுத்தது. ஐ வாஷ்னா நான் கழுவுகிறேன். ஃப்ரூட்னா பழங்களை. ஐ கிளீன் த ஸ்டவ். நான் அடுப்பை சுத்தம் செய்கிறேன். ஐ கிளீன்னா நான் சுத்தம் செய்கிறேன். ஸ்டவ்னா வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு அப்படின்னு அர்த்தம் தருது. ஐ கோ டு த மார்க்கெட். நான் சந்தைக்கு செல்கிறேன். ஐ கோனா நான் செல்கிறேன். டு த மார்க்கெட்னா வந்து பார்த்தீங்கன்னா சந்தைக்கு அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. ஷீ பெயிண்ட்ஸ் த ஃபென்ஸ். அவள் வேலிக்கு வண்ணம் தீட்டுகிறாள். ஷீ பெயிண்ட்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து வண்ணம் தீட்டுறா, பெயிண்ட் அடிக்கிறா. ஃபென்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா வேலிக்கு அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. ஹீ ரீப்ளேசஸ் த லைட் பல்ப். அவன் வந்து விளக்கை வந்து மாத்துறான். ஹீ ரீப்ளேசஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா அவன் மாற்றுகிறான் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. ஐ கிளீன் த ஃப்ளோர் வித் ஸ்பாஞ்ச். நான் பஞ்சை பயன்படுத்தி தரையை வந்து சுத்தம் செய்யறேன். ஐ கிளீன் த ஃப்ளோர்னா நான் தரையை சுத்தம் செய்யறேன். வித் ஸ்பாஞ்ச்னா வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சை பயன்படுத்தி அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. ஐ வைப்டு த மிரர்ஸ். நான் கண்ணாடிகளை துடைத்தேன். ஐ வைப்டுனா வந்து பார்த்தீங்கன்னா நான் துடைத்தேன் அப்படின்னு அர்த்தம் தருது. மிரர்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடிகள். ஐ வாக் டு ஸ்கூல் எவ்ரி டே. நான் தினமும் பள்ளிக்கு நடந்து தான் போகிறேன், செல்கிறேன். ஐ வாக்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் நடந்து செல்கிறேன். டு ஸ்கூல் எவ்ரி டேனா வந்து பார்த்தீங்கன்னா தினமும் பள்ளிக்கு அப்படின்னு அர்த்தம் தருது. ஷீ ட்ரிங்க்ஸ் டீ எவ்ரி மார்னிங். அவள் தினமும் காலையில் தேநீர் அருந்துகிறாள். ஷீ ட்ரிங்க்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா அவள் அருந்துகிறாள் அப்படின்னு அர்த்தம் தருது. டீனா வந்து தேநீர். எவ்ரி மார்னிங்னா வந்து பார்த்தீங்கன்னா தினமும் காலையில். ஹி ஈட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் அட் 7 AM. அவன் காலை 7 மணிக்கு காலை உணவு வந்து சாப்பிட்றான். ஹி ஈட்ஸ்னா அவன் சாப்பிட்றான். பிரேக்ஃபாஸ்ட் அட் 7 AMனா காலை உணவை காலை 7 மணிக்கு அப்படின்னு அர்த்தம் தருது. ஹி வாஷஸ் இஸ் கார் ஆன் வீக்கெண்ட்ஸ். வார இறுதி நாட்களில் அவன் தன் காரை கழுவுகிறான். ஹி வாஷஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா அவன் கழுவுறான். இஸ் கார் ஆன் வீக்கெண்ட்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா வார இறுதி நாட்களில் அவனுடைய காரை அப்படின்னு அர்த்தம் தருது. ஐ பிளே கிரிக்கெட் எவ்ரி வீக்கெண்ட். நான் ஒவ்வொரு வார இறுதியிலும் கிரிக்கெட் விளையாடுகிறேன். ஐ பிளேன்னா நான் விளையாடுறேன். கிரிக்கெட் எவ்ரி வீக்கெண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார இறுதியிலும் கிரிக்கெட்டை. ஃபர்தர் ரிசர்ச் இஸ் நீடட். மேலும் வந்து ஆராய்ச்சி தேவைப்படுது. ஃபர்தர் ரிசர்ச்னா வந்து பார்த்தீங்கன்னா மேலும் ஆராய்ச்சி. இஸ் நீடட்னா வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுகிறது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது. வி இக்னோர் த ப்ராப்ளம். நாங்கள் சிக்கலை புறக்கணிக்கிறோம். வி இக்னோர்னா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் புறக்கணிக்கிறோம். ப்ராப்ளம்னா வந்து பார்த்தீங்கன்னா சிக்கலை, பிரச்சனையை அப்படின்னு அர்த்தம் தருது. ஐ ஆம் ஃபிக்ஸ்டு த ப்ராப்ளம். நான் சிக்கலை சரி செய்து விட்டேன். ஐ ஆம் ஃபிக்ஸ்டுனா வந்து பார்த்தீங்கன்னா நான் சரி செய்து விட்டேன். ப்ராப்ளம்னா வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையை, சிக்கலை அப்படின்னு அர்த்தம் தருது. ஐ வில் ஷோ யூ த வே. நான் உங்களுக்கு வழியை வந்து காமிப்பேன். ஐ வில் ஷோனா நான் காமிப்பேன். யூனா உங்களுக்கு, வேனா வழியை. கேன் வி ஸ்விம் இன் த ரிவர். நாம் ஆற்றில் நீந்த முடியுமா. கேன் வி ஸ்விம்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீந்த முடியுமா. இந்த ரிவர்னா ஆற்றுல. சம் பீப்புள் ரைட் வித் தேர் லெஃப்ட் ஹேண்ட். சிலர் வந்து இடது கையால் எழுதுறாங்க. சம் பீப்புள் ரைட் வித் தேர் லெஃப்ட்
ஹேண்ட். சம் பீப்புள்னா வந்து பார்த்தீங்கன்னா சிலர் அப்படின்னு அர்த்தம் தருது. ரைட் வித் தர் லெஃப்ட் ஹேண்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா இடது கையால் எழுதுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் தருது. பீப்புள் ஸ்டுட் வெயிட்டிங் ஃபார் எ பஸ் இன் த ரெயின். மழையிலும் மக்கள் வந்து பேருந்துக்காக காத்திருந்தனர். பீப்புள் ஸ்டுட் வெயிட்டிங்னா வந்து பார்த்தீங்கன்னா காத்து நின்றனர் அப்படின்னு அர்த்தம் தருது. ஃபார் எ பஸ் இன் த ரெயின்னா வந்து பார்த்தீங்கன்னா மழையிலும் பேருந்துக்காக அப்படின்னு அர்த்தம் தருது. இந்த தீம் பார்க் அட்ராக்ட்ஸ் 2.5 மில்லியன் விசிட்டர்ஸ் எ இயர். தீம் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 2.5 மில்லியன் பார்வையாளர்களை ஈர்க்கிறது. இந்த தீம் பார்க் அட்ராக்ட்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா தீம் பார்க் வந்து ஈர்க்கிறது. 2.5 மில்லியன் விசிட்டர்ஸ் எ இயர்னா ஒரு வருஷத்துக்கு 2.5 மில்லியன் பார்வையாளர்களை அப்படின்னு அர்த்தம் தருது. ட்ரெயின் ஃபேர்ஸ் ஆர் லைக்லி டு ரிமைன் அன்சேஞ்ச்டு. ரயில் கட்டணங்கள் மாறாமல் இருக்க வாய்ப்புள்ளது. ட்ரெயின் ஃபேர்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா ரயில் கட்டணங்கள் ஆர் லைக்லி டு ரிமைன் அன்சேஞ்சுன்னா மாறாமல் இருக்க வாய்ப்புள்ளது அப்படின்னு அர்த்தம் தருது. சில்ட்ரன் மஸ்ட் அட்டெண்ட் ஸ்கூல் பிட்வீன் த ஏஜஸ் ஆஃப் 5 and 16. 5 முதல் 16 வயது வரையிலான குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல வேண்டும். சில்ட்ரன் மஸ்ட் அட்டெண்ட் ஸ்கூல்னா வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பள்ளிக்கு கட்டாயம் செல்லணும். த பிளான்ட் ஷுட் நாட் பி பிளேஸ்ட் இன் டைரக்ட் சன்லைட். செடியை வந்து பார்த்தீங்கன்னா நேரடி சூரிய ஒளியில் வந்து வைக்கக்கூடாது. இந்த செடியை வந்து நேரடி சூரிய ஒளியில் படுற மாதிரி வைக்கக்கூடாது. இந்த பிளான்ட் ஷுட் நாட் பி பிளேஸ்ட். இந்த செடி வந்து வைக்கப்படக்கூடாது. இன் டைரக்ட் சன்லைட் நேரடி சூரிய ஒளியில். இந்த டூர் இன்க்ளூடட் எ விசிட் டு த சயின்ஸ் மியூசியம். சுற்றுலாவில் வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் அருங்காட்சியகத்தை பார்வையிடுறதும் அடங்கும். இந்த டூர் இன்க்ளூடட்னா வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலாவில் வந்து அடங்கும். விசிட் டு த சயின்ஸ் மியூசியம்னா வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அறிவியல் அருங்காட்சியகத்தை பார்வையிடுவதும் அப்படின்னு அர்த்தம் தருது. ஐ சேஞ்ச் த ஃபாண்ட் சைஸ். எழுத்துரு அளவை ஃபாண்டோட சைஸை வந்து நான் மாற்றினேன். ஐ சேஞ்சுனா நான் மாற்றினேன் அப்படின்னு அர்த்தம் தருது. ஃபாண்ட் சைஸ்னு எழுத்துரு அளவை. ஆட் எ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லிக்விட் டு த மிக்சர். கலவையில் வந்து ஒரு சிறிய அளவு திரவத்தை வந்து சேருங்க. ஆட்னா வந்து சேருங்க. எ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லிக்விட்னா வந்து பார்த்தீங்கன்னா சிறிய அளவு திரவத்தை. டு த மிக்சர்னா வந்து பார்த்தீங்கன்னா கலவையில் அப்படின்னு அர்த்தம் தருது. தட் இஸ் டூ லார்ஜ் டு ஃபிட் இன் மை சூட்கேஸ். அது என் சூட்கேஸில் பொருந்த முடியாத அளவுக்கு பெருசு. தட் இஸ் டூ லார்ஜ்னா வந்து அது ரொம்பவும் பெருசு. டு ஃபிட் இன் மை சூட்கேஸ்னா என்னுடைய சூட்கேஸில் பொருந்த முடியாத அளவுக்கு அப்படின்னு அர்த்தம் தருவீங்க. தி வெட்டிங் வாஸ் எ வெரி கிராண்ட் அக்கேஷன். திருமணம் மிகவும் பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வாக அமைந்தது. தி வெட்டிங்னா வந்து பார்த்தீங்கன்னா திருமணம். வாஸ் எ வெரி கிராண்ட் அக்கேஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பிரம்மாண்டமான நிகழ்வாக இருந்தது அப்படின்னு அர்த்தம் தருது. ஐ ஆம் ஸ்பீக்கிங் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். நான் அனுபவத்திலேருந்து பேசுகிறேன். ஐ ஆம் ஸ்பீக்கிங்னா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா அனுபவத்தில் இருந்து. திஸ் நாப் கண்ட்ரோல்ஸ் த வால்யூம். டிவியில் ரேடியோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாப் இருக்கும். அது திருகணம்னா நம்மளுக்கு வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் இல்லைங்களா, அதை பற்றி தான் சொல்கிறாங்க. இந்த நாப் ஒளியை வந்து கட்டுப்படுத்துகிறது. திஸ் நாப்னா இந்த நாப் கண்ட்ரோல்ஸ் த வால்யூம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒளியை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு அர்த்தம் தருது. உங்களுக்கு பிடிச்ச வாக்கியத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.